நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஒட்டுமொத்த ஷோ நான் அப்படி பார்க்குறேன். இது நவீன தமிழ் பெண்களுடைய குரல். அது ரெண்டு தரப்புலேயே இருக்கலாம். அது இமோஷன் சார்ந்த பேச்சாகவும் இருக்கலாம், இல்லை அதில் அறிவோடு இருக்கணுங்கிற ட்ராவலாக இருக்கலாம், ஐடியாலஜியாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம். பட் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய பார்வை என்பது ரொம்ப திருத்தமாக இருக்கிறது. வெண்ணிலா எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் அந்த பெரியார் கருத்துக்களை ஈடுபாடுடைய அந்த பேசினதுலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய நான் வந்து ஒரு 17 வயசில் நின்று பேசின அந்த உணர்ச்சி வந்து எனக்கு திரும்ப அவங்கள பார்க்கும்போது வந்து தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 12 வயசில் பெரியார் அறிமுகமானார். அப்போது வந்து 17 வயசில் நான் வந்து அரசு ஊழியராக வேலைக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் வந்து வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு. அப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கேன். அப்போ வந்து பாருங்கள், ஒரு கிராமத்தில் இருக்க ஏறக்குறைய வேலைன்ற ஒரு தேவையும் முடிஞ்ச பிறகு ஒரே ஒரு பொண்ணு. ஆனால் திருமணம் அப்படின்னும் போது வந்து அங்கே வந்து நிற்கிது. இப்போ வேணாம், அப்போ வேணாம், பிடிக்கல அப்படின்னு அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து என்னால் பல காரணங்களை வந்து சொல்ல முடிஞ்சிட்டே வந்துச்சு. எத்தனை வயசு வரைக்கும்னா 27 வயசு வரைக்கும். அதுக்கு அடிப்படையாக இருந்த ஒரே ஒரு பயம். இவங்க எல்லாம் அதை வந்து என்னன்னு சொல்ல தெரியாமல் வந்து குழம்பிகிட்டே இருக்காங்க. என்ன பயம் அப்படின்னா, நம்ம நினைக்கிற இந்த வாழ்க்கை, இந்த சுதந்திரம், திருமணம், காதல் அப்படின்ற விஷயத்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல தடைப்பட்டு நின்றுடுமோ அப்படின்ற பயம்தான் பல பெண்களுக்கு வந்து காதலிக்கவும் திருமணம்ன்ற பந்தத்தை நோக்கி நகரவுமே வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அந்த தடையை வந்து நானும் சந்தித்தேன். அதை சந்தித்த காலங்களில் வந்து பல தெளிவுகள், பயணம், படிப்பு, பெரியார், எல்லா விஷயங்களும் சேர்ந்து பார்க்கும்போது பிறகு நமக்கான ஒரு வாழ்க்கை அப்படின்றத அமைக்கும் போது அதற்கான சரியான தேர்வை செய்யும்போது அந்த வாழ்க்கை நாம் எதிர்பார்த்ததை விட மிக சந்தோஷமாக, நாம் எதிர்பார்த்த கொள்கைகளை அமல்படுத்துவதற்கான ஒரு அமைப்பாக அந்த வாழ்க்கையை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் காதல்ன்றதே வந்து ஒரு ஸ்வீட் நத்திங்ஸ் தான். அது வந்து முழுக்க முழுக்க பைத்தியக்காரத்தனங்களாம், அபத்தத்தனங்களாகவும் எல்லாமே வந்து அதில் இருக்கும். அதை வந்து அப்படியே முழுமையாக அலோ பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலமாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளமே குழந்தை பருவத்தை கடந்து ரொம்ப லைவாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிற ஒரே காலம் எதுனா காதலிக்கிற காலம்தான். ஏன் அப்படின்னா அந்த காதலிக்கிற காலத்துல தான் நாம வந்து முழுசா 100% ஒரு ஆளுக்கு அப்படியே தேவைப்படுற ஒரு ஆளா இருக்கும். எப்படி குழந்தையில நாம அம்மா அப்பாவுக்கு ஒரு வினாடி கூட நம்மளை மிஸ் பண்ணாத ஒரு காலமா நம்ம இருந்தோமோ, அதே மாதிரி நம்ம லைஃப்ல எப்போ நமக்கு அமையுதுன்னா காதலிக்கிற காலம் மட்டும்தான். காதலிக்கிற நேரத்துல விட்டு கொடுக்கறத பத்தி பிரச்சனையே இல்லை. இவங்க சொன்ன மாதிரி நீ என்ன வேணா கேளு, ஓகே, சாக சொல்றியா செத்துருவேன், உயிரை கேட்கறியா கொடுத்துட சொல்ற, அப்பா அம்மா விட்டு வர சொல்லியா விட்டு வந்துடும், எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பரவசமான மனநிலை வேற எப்பவுமே இருக்காது. ஆனா காதல் முடிஞ்சு திருமணமோ இல்ல சேர்ந்து வாழற ஒரு பந்தமோ வரும்பொழுது மட்டும்தான் பிரச்சனையே வரும். அப்பதான் அறிவு ஒரு இடத்துல, எமோஷன்ஸ் ஒரு இடத்துல, இது ரெண்டையும் மிங்கிள் பண்ண முடியாம கண்டிப்பா பரிதவிக்கிறது யாரா இருக்கும்னா பெண்களா தான் இருக்கும். நீங்க வந்து ஆண்களை உட்கார வச்சு இப்படி ஒரு நீயா நான் நடத்து பாருங்க, இவ்வளோ எமோஷன்ஸ் பையன்கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்க ஆல்மோஸ்ட் ரொம்ப பிளைனா இருப்பாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும். இன்னைக்கு காலத்துல பையங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்கும். ஆனா பெண்கள் மட்டுமே தான் காதல்ல வந்து ரொம்ப அதிகபட்சமான உணர்ச்சி நிலைக்கு போறது, அந்த உணர்ச்சி நிலையே தங்களுடைய தடையாவ மாத்திக்கிற ஒரு சின்ன என்ன சொல்றதுன்னா காதலை பற்றிய சரியான பார்வை குறைபாடா கூட நம்ம வந்து அதை சொல்லலாம். தீபா, இவங்க எங்க கொஞ்சம் இறங்கி வரணும், இவங்க கொஞ்சம் எங்க இறங்கி வரணும். ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க பேசும்போது. இவங்க 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 தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாமே செஞ்சுடுவோம் அப்படி இப்படி சொல்றாங்க. இவங்க சொன்னா அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, ஐயோ அது அப்புறம் பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறாங்க. இதை நீங்க தாண்டி வந்தா தான் இந்த இடத்துக்கு போக முடியும். இதை தாண்டாம இந்த சைட்ல ஒரு எமோஷனை தாண்டாம இவங்க எல்லாத்துக்குமே அறிவை புகுத்தி 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 எனக்கு உண்மைக்குமே இவங்களை பார்க்க பயமா இருக்கு சொல்ல போனா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பாக்குறோம், இன்னைக்கு நிறைய நம்ம பாக்குறோம். ரெண்டு பேருமே படிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே ரசனை ஒன்று போல இருக்கு, உலகம் ரெண்டு பேருக்குமே விரிவா இருக்கு, எல்லாம் சரி. ஆனா எல்லாத்தையுமே வந்து உனக்கு தெரியுமா எனக்கும் தெரியும், உனக்கு தெரியுமா எனக்கும் தெரியும், இவங்க எல்லாத்துலயுமே போராடுறாங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, இந்த பேர் கேட்டீங்கல்ல, இந்த பேரெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 60 வயசு பாட்டிட்ட நீங்க கிராமத்துல போய் அவங்க வீட்டுக்காரர் பேரை கேட்டு பாருங்களேன், சொல்ல மாட்டாங்க. 40 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த வீட்டுக்காரர் பேரை அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? பேருங்கிறது அவ்வளோ சாதாரணமா என்ன? அதுல எவ்வளவோ விஷயம் இருக்கு, எவ்வளவோ உணர்வு இருக்கு. அதையெல்லாம் யோசிச்சுதான் அந்த பாட்டி வெக்கப்படுறாங்க. 60 வயசுல ஒரு பாட்டிக்கு அவங்க வீட்டுக்காரங்க பேர் கேட்டா வெக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த பேருக்கு பின்னாடி அவ்வளோ விஷயம் இருக்கு. அது வெறும் பேரா, பேரை தானே எழுதி பாக்குறாங்க, இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க.
இன்னொன்று என்னன்னா, இவங்க எல்லாரும் பேசும்போது எனக்கு என்னன்னா, அவங்களுடைய ஃபேஸில் வந்து ஒரு 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 விதமான ஒரு எமோஷன், அது ஒரு சிரிப்பு, வெக்கம் எல்லாம் கலந்து. இவங்க வேணுமே அதை அடக்கி வச்சிருக்காங்களோன்னு தோணுது. ஒரு 4-5 பேர் வந்து காட்டிக்கிறாங்க இவங்க பேசும்போது. அப்படி சீட்டு நுனிக்கு வந்துக்கிறாங்க, அப்படி முன்னாடி பார்த்துக்கிறாங்க. மற்ற எல்லாம் ரிஜிட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியறது எல்லாமே பின்னாடி ரொம்ப சாதாரணமாக போயிடுறா. இதுவும் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது பின்னாடி இவங்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு ஏங்குற நிலைமையும் அவங்களுக்கும் வரலாம். இதுதான் நான் 2 பக்கமுமே நான் மெயினாக பார்க்குறது. நான் ஒரு கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 2மே எக்ஸ்ட்ரீம்னு பார்த்தாச்சு சொல்லிட்டீங்க. இதில் ஒரு எக்ஸ்ட்ரீமை கொஞ்சம் ஏற்றுக்கலாம் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமை சொல்லுவீங்க? நான் இந்த எக்ஸ்ட்ரீம் சைடில் தான். இந்த எக்ஸ்ட்ரீம் இது ஓகே. ஓ பிரியா, எனக்கு வந்து இவங்க பக்கம் தான் ஓரளவு நிற்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா, பெரியார் பற்றி பேசின இந்த பொண்ணு சொன்ன மாதிரி என்னால் வந்து ஃபேமிலி விட்டுட்டு வர முடியலை அப்படிங்கிற குழப்பம் அது வந்து எனக்கு சரின்னு தோணுது. என்னென்னா இப்போ இருக்கிற நம்மளோட ஒரு சேஃப் இல்லாத ஒரு சொசைட்டியில் பெண் வந்து ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வந்தா அப்படின்னா அவங்களுக்கான என்ன ஒரு சொசைட்டியில் பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி. குடும்பத்தை விட்டுட்டு வான்னு ஈஸியாக சொல்லிடலாம், பட் ஆணுக்கு சாத்தியமாகிறது பெண்ணுக்கு சாத்தியமாகிறது இல்லை. இவங்கெல்லாம் ரொம்ப இயல்பாக சொல்கிறாங்க என்னோட வீட்டை விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஆளை நம்பி அப்படி இப்போ வந்து எல்லா ஊர்கள்லையும் நடக்குது. இப்போ நான் ஊருக்கெல்லாம் போனால் சொல்கிறாங்க +2 படிக்கிற பொண்ணு, ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு வந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து காதல் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அதுதான் வந்து லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. போனால் பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். ஒரு வேலையோ ஒரு பொருளாதார பின்புலமோ இல்லாமல் அதில் இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறதா எனக்கு தோணுது. திருமணம் செய்கிறோம் அப்படின்னா காதலிக்கிறப்போ வந்து நானுமே இந்த மாதிரி ரொம்ப ஒரு மேட்லியான ஒரு லெவலெலாம் இருந்திருக்கிறேன், அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதை தாண்டி வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவன் வர்றான், நான் வந்து வெயிட் பண்ணுறேன், அவன் அவ்வளோ அழகாக முடி பறக்க வர்றான் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குது. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்ரூம் போயிட்டு கை கழுவாமல் வந்து ஒரு ஹக் பண்ணுற ஒரு லைஃப்பை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? அது வந்து இவ்வளோ எமோஷனலாக வந்து அதை நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா? மற்றபடி ஆனால் இவங்க பக்கம் வந்து எனக்கு இவங்க கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அணுகிறாங்களோ அப்படின்னு தோணுது. ரொம்ப ட்ரையாக இருக்கிறாங்க. எனக்கு 2 பேருமே வந்து ரொம்ப 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற மாதிரி தோணுது. இவங்க அதுதான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க, இவங்க அந்த ஏரியாவுக்கு போக ரெடியாக இல்லை. எனக்கு அந்த ரொமான்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் நம்ம போயிட்டோம். இப்போ எனக்கு 30 ரீச் ஆகிறேன் அப்படின்னா என்னோட லைஃப்லலாம் வந்து வேலைக்கும் படிப்புக்கும் இடையில ஒரு பீரியட் இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாட்கள் இருந்தது எங்களுக்கு. பட் இப்போ அப்படி இல்லை, படிப்பு முடிச்சதுமே ஒரு வேலைக்கு போயிடுறோம். ஒரு ரொமான்ஸ், ஒரு அழகான விஷயம் இல்லாத ஒரு லைஃப்பில் வந்து காதல் தான் வந்து ஒரு அழகான ஏரியாவாக இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஆண்கள் வந்து அவ்வளவு மோசமானவங்களா இப்போ நான் நினைக்கல. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, நமக்கு வந்து நம்மளை புரிஞ்சிக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இடையிலான நட்பு அந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்லாம் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு நாகர்கோவில் மாதிரி ஒரு ஊரில் ஐ திங்க் யூ ரைட்டிங் ஸ்பெட், அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு அப்படிங்கிறது. நாங்கள் வந்து வீட்டில் அப்பா அண்ணன் தவிர ஒரு ஆணோட பேசினா வந்து அவனோட காதல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறப்ப முதல்ல காலேஜில் இருக்கிற ஒரு பையனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூட்டு வந்து அவனுக்கு அட்ரஸ் தெரியல, நான் கூட்டிகிட்டு வரல, வர சொன்னேன், அவனுக்கு அட்ரஸ் தெரியல. பக்கத்து வீட்டிலலாம் போயிட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுமே அவன் வந்தது வந்து வீடு வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. அம்மா வந்து கிச்சன் கூட்டிகிட்டு போய் கிள்ளி விட்டாங்க, அவனெல்லாம் எதுக்கு நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அட்ரஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன். என்னோட வீட்டில் அக்கா தம்பியெல்லாம் ஒழிச்சிக்கிட்டாங்க, அவன் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஐயோ இவன் வந்துட்டான், வந்து அசிங்கப்படுறானே அப்படின்னு. அப்புறம் அவன் வந்து சொல்கிறான் அட்ரஸ் தெரியல, 2-3 பேர்த்திட்ட கேட்டேன் அப்படின்னு. அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, யாரோ ஒரு பையன் பிரியாவை தேடி வந்துட்டானா அப்படின்னு. அப்பா வந்து ஐயோ அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு இருந்தார். 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பையன் வந்து அட்ரஸ் தேடி வர்றான், ஐயோ என்ன ஆகும், நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு இருந்தாங்க. இதுதான் வந்து ஒரு ஆணை வந்து நான் வந்து அந்த ஊர்லேருந்து வந்துட்டேன். இப்படி இப்போதும் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து ஒரு ஆண் பெண் நட்புக்கு வாய்ப்பில்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு முதல்ல பார்க்குற ஒரு ஆண் அப்படின்னா உடனே வந்து அவங்களுக்கு காதல் தான் வருது. காதல் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. இவங்க சொல்கிற மாதிரி பயங்கர மேட்லியாக லவ் பண்ணி உடனடியாக அவங்களுக்கு வந்து வீடு வந்து ப்ரெஷர் கொடுக்குது. அந்த இடத்துல வந்து வீடு வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, இமீடியட்டாக வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம வந்து கிளம்பி போகிறது தான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணாதான் காதல், அவனையே கல்யாணம் பண்ணாதான் காதல், அவனுக்காக செத்து போகிறது தான் காதல், இப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஒரு பிம்பம் வச்சுருக்கிறோம். ஓகே போயிட்டான், அதுக்கப்புறமா அவங்க லைஃப் இருக்கு இல்லையா, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் எனக்கு இவங்க பேசுறது பிடிச்சது. ஃபேமிலி வந்து எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஆணை நம்பி மட்டும் நம்ம போகிற வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற அவமானங்கள் இருக்கு இல்லையா. இங்கே வந்து ஒரு நாப்கின் வாங்குறதுக்கு கூட நான் வந்து என்னோட கணவன் கிட்ட காசு வாங்குறதுக்கான அசிங்கம் இருக்கு இல்லையா. இது படிப்பை விட்டுட்டு போகிற பெண்களுக்கு எல்லாமே வேலை இல்லாமல் போகிற எல்லாருக்குமே நடக்கும். ஸோ நான் சொல்ல வர்றது வந்து
படித்து வேலைக்கு போய் எல்லாம் நம்மளை வந்து நாம் பார்த்துக்க முடியும், இவன் இல்லாட்டியுமே வந்து நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற ஏஜில் வந்து வர்ற காதலை மட்டும்தான் வந்து என்னால் சப்போர்ட் பண்ண முடியுது. மற்றபடி ஸ்கூல் ஏஜ் காலேஜ் ஏஜில் எப்படி வேணாலும் எல்லாமே காதல் தான், காதல் புனிதமானது அப்படிங்கிற ஏரியாவுக்கு என்னால் போகவே முடியல. அதனால இவங்க பயத்தை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நியாயம் இருக்குது, நிறைய நியாயம் இருக்குது. வந்து காதல் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஃபீல், நான் ஒத்துக்கிறேன். நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தருக்காக நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக வெயிட் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாமே புரியுது. பட் அவன் தான் லைஃப், அவன் இல்லைன்னா நான் இல்லை, அவனுக்காக நான் படிப்பு என்னோட குடும்பம் எல்லாத்தையுமே விடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் காதல் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து நேர்மையான விஷயமா எதிரில் இருக்குதா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து முழுக்க முழுக்க வந்து திரும்ப திரும்ப அஃபெக்ட் ஆகிறது வந்து பெண்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று அடுத்து என்ன சொல்ல, முதல் தலைமுறை பெண்கள் வந்து அடுத்தடுத்து வர்ற தலைமுறை பெண்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். எல்லாரும் தான் செஞ்சாங்க இல்லையா? காதலிச்சு வேற ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கல்யாணம் தான் பண்ண போகிறோம். அது எல்லாரும் தானே செஞ்சாங்க. வீட்டில் பார்க்குற கல்யாணமோ அல்லது நம்ம பார்த்த கல்யாணமோ என்ன வித்தியாசம்? காதல் வந்து ஒரு பெண் அடையாளத்துக்கான எதிரான விஷயமா நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அதுக்காக விட்டு கொடுக்கறது வந்து தவறான விஷயமோ, எதை விட்டு கொடுக்குறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன விட்டு கொடுத்தல் அப்படின்றத வந்து அடையாள விட்டு கொடுத்தலோட நம்ம குழப்பிக்கவே கூடாது. சின்ன சின்ன விட்டு கொடுத்தல்ன்றது நம்மளுடைய ரொம்ப அன்றாட வாழ்க்கைக்கான சந்தோஷம், அது வந்து குழப்பிக்கவே கூடாது. ஆனால் நம்மளுடைய அடையாளம் சார்ந்த விட்டு கொடுத்தல் வந்து எப்போவுமே அதுதான் ஒரு பெண்ணுக்கான அடிப்படையாக நான் வந்து பார்க்குறேன்.